பயிருக்கு தான் கடலப்பருப்பு 10 நாளில் பூச்சி வச்ச போகுது. சரி என்னத்த கடலப்பருப்பு பூச்சி பருப்பு பண்ணிக்கின்னு அண்ணாச்சி இருக்கா? என்னப்பா கல்லூரியில் என்ன வாய்க்கு கட்டிச்சேண்ணா? முத்தம் வேணுமா? கேட்க வேண்டியதானே? வா 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 வா. அது இல்ல அது இல்லையா? அது ஏன்டா செக் காமல கௌரவமா கம்பீரமா கேட்கணும்டா. இப்ப இருக்கிற புள்ளிங்க எவ்வளவு தெளிவா இருக்குது. என்னடா இன்னும் வந்து இருக்குது கூட காசு 150 ரூபாய். இப்ப நான் சப்புன்னு இருக்கியா? கீழே கிடக்க பொறி கழுவி எடுத்துன்னு போறியான்னு தயாரிக்கிறியா? நானே தயாரிக்கிறேன் உட்காந்துன்னு. ஆடுறான் பைத்தியா நாயி. போதே இருக்க ஆரம்பத்துல 1 வாங்கத்தே பயப்படுவேன். இப்போ ஒரு நாளைக்கு 10 வாங்குறேன். என்ன பண்றது? 10 இந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 16 பல்லுக்கு 16 கூலி போச்சு. அது என்னத்த பார்த்தது? ஏறணும்ல ஏறும் அப்படின்னு ஒன்று வச்சா ஏறும். காசு கொடுத்து வாங்கிட்டு போ. மூணு ஜாலியும் பார்த்தியா நல்லா குஞ்சு மணி பூச்சி ஒண்ணுக்கு இருக்கு தேவை இதெல்லாம் கூலி போடுங்குது. போடு ஆளி மூஞ்சியும் போரு. நானாச்சு வியாபாரம்லாம் எப்படி போகுது? இது வரைக்கும் நல்லா போய் நிற்குது. ஆமா வெங்காயம் தக்காளிலாம் எவ்வளோ? 1 கிலோ 150 ரூபா. 150 ரூபாயா? 4 கிலோ 100 ரூபான்னு ரோட்டு மேலே நேற்று நைட்டு விட்டுன்னு போனாங்க. வாங்க வேண்டியதானே? எங்க போயிருந்த? ஏன் தாலியா இருந்த இங்க வந்து ஏன் தாலியா இருக்கு வந்துட்டேன்? ஐயா 4 கிலோ 100 ரூபாய்க்கு தராங்களா? வாங்க வேண்டியதானே? வந்துட்டு இங்க வந்து வாய்க்கு பேசின்னு ஏச்சப்பா என்னத்துக்கு இப்படி சிடு சிடுன்னு மூஞ்ச காமிக்கிற? சிரிச்சு பேசுறதா மொத்தம் அள்ளி போறீங்களே. எங்க அப்பனை பேர் அச்சிக்க நாமத்த வண்டிங்க இப்போ எனக்கும். சரி அது எவ்வளோ ரேட்டாக இருந்தால் நமக்குன்னா இந்தா 2 ரூபாய்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கொடு. என்ன அட குடுப்பா. தேவை செய்யு சொல்றேன். இந்தா 1 ரூபாய்க்கு கொத்தமல்லி 1 ரூபாய்க்கு கருவேப்பிலை தூக்கி போயிடு. அப்படின்னா நீ விசிறி போடும் போதே காத்துலயே பறக்குது. இது 1 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் பிச்சை எடுத்துன்னு வந்துட்டு ஏன் தாலி எடுத்து சொல்லிடுறேன்? பிச்சை எடுத்து போட்டு போக வேண்டியதான் 2 ரூபாயா? 2 ரூபா தூக்கி வந்துட்டா கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுன்னு மூஞ்சாலியம் பார்த்தேனால. இந்த மயிறு வேற 6 கேள்வி வேற. வெங்காயம் எவ்வளோ, தக்காளி எவ்வளோ, வாழைப்பழம் எவ்வளோ, பூண்டு எவ்வளோ, மயிறு எவ்வளோ, மட்டை எவ்வளோ 1000 கேள்வி. வாங்குற 1 ரூபாய்க்கு 1.5 ரூபாய்க்கு. ஆமா பொருளாதாரம் எவ்வளவு நிலைமையில போகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. நீ வாங்குற 1 ரூபாய்க்கு இப்போ பொருளாதார மயிறு உனக்கு ரொம்ப அவசியமா? உனக்கு பின்ன அவசியம் இல்லையா? எங்க உட்காந்து பிச்சை எடுத்து 1 ரூபாயா? சம்பாரிச்ச காசு 1 ரூபாய் இருந்தாலும் நான் சம்பாதிச்சேன். சரி அதெல்லாம் விட நியூ இயர் வரப்போகுது. காலண்டர் கிலண்டர் இல்லையா? எதுக்கு காலண்டர்? இல்ல எதுக்கு காலண்டர்ன்ற? ரெகுலர் கடை கஸ்டமர் கீச்சு. போன வருஷம் 2 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண, இந்த வருஷம் 2 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ற. வருஷம் ஃபுல்லாக ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டு ஓடிபி சொல்லி வாங்கி வீட்டு உள்ள ஓடுற. நீ லாஸ்ட்ல டிசம்பர் மாசத்துல ஒரு நாள் வந்து 2 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டு இப்படி இருக்கிற என் காலண்டர் உன் வீட்டுல வந்து தொங்கணுமா? இதுக்கு நான் தூக்க மாட்டி வீட்டுல தொங்கிடுவேன். நீ கிளம்பு. நீ இப்போ நான் உன் போட்டோ போடுற காலண்டர்லாம் கஸ்டமர் போட்டோ அடிச்சு கொடுக்க வேண்டியது தானே? இப்பெல்லாம் நிறைய ட்ரெண்டிங் வருது. அவங்க போட்டோலாம் அப்படியே காலண்டர்ல போட்டு வருது. தயவு செஞ்சு சொல்றேன், நீ அங்கேயே போய் வாங்கிக்க. என் கடைக்கு வராத. உன் காலில் கூட வீந்து கும்புறேன். உன்னை என்னைக்காவது நான் கூட்டிருக்கேனா? இல்லை நீ இந்த கடையில் தான் போயிட்டு 4 கடை தள்ளிட்டாங்க தான் வாங்கிட்டு போறேன். என்னைக்கா நான் உனக்கு போய் சீண்டிக்கிறேன்னா? நீ வராதுன்னு தான் சொல்லிங்களா? உப்பு போனதெல்லாம் போட்டு போறேன். விச நீ அவ்வளோ விச நீ. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுக்கெலாம் பொருள் நல்லா தரமாக தான் வருது. ஆனால் நான் ஒன்று காலண்டர் தான் பிரியாக தர மாட்டுறாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தான் பிரியாக தர மாட்டுறாங்க. அதனால பொருள் எல்லாம் அங்கே வாங்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்துட்டு இங்கே வந்துட்டேன். காலண்டருக்கு என்கிட்ட வந்துட்டேன். காலண்டருக்கு குத்துனா உன் கடை பேரை சொல்லி எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தேன் தெரியுமா? நான் ஒரு கொடி கட்டி பறந்துருந்தேன். ஆன்லைன்ல வந்தாலும் வந்தது அப்பா இந்த ஓடிபி அந்த பின்னு சொல்லி 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 எங்க வாயில பி எழுதி போட்டீங்க. நல்லா அதில் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா உனக்கு? கொடுப்பானுங்க. தான் பூர் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது. என்ன பண்ணுவேன் வந்து பாரு, தக்காளி பாரு, வெங்காயம் பாரு, தங்கம் மாதிரி சும்மா ஜொலிக்குது பாரு. பத்தியா வைரம் மாதிரி இது பாரு. அதான் அந்த ரேட்டு சொல்ற. அதான் அவ்வளோ ரேட்டு சொல்ற. பின்ன இருக்காதா? பின்ன விலையை வைக்கிறவங்க தான் வழி என்னன்னு தெரியும். உனக்கு என்ன கோயம்பேடு போவ லூஸ்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மொத்தமா போட்டுருவேன். லூசு கிட்ட தானே எல்லாம் லூசுங்க பைத்தியமா தானே இருக்குதுங்க. ஏன்னா வியாபாரம் பண்ற விவசாயம் எத்தனை வந்து கொட்டு போயிடுறான் பாரு. எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கோயம்பேடுல அங்க இருந்து எத்தனை வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணி நாங்க அப்படியே பணத்தை அல்றோம். நாங்க மூஞ்சாலியம் பாத்தியா? வெங்காயம் விற்கிற ரேட்டுக்கு 4 கிலோ 100 ரூபாய்க்கு ரோட்ல வித்து போறாங்களா? வாங்க வேண்டி தானே? அவங்ககிட்ட 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கேட்டிருப்பா. காரி துப்பி இருப்பான். துறைச்சி நீங்க வந்துட்டாங்க. சும்மா நீ தேவலாத்தெல்லாம் பண்ணாத. இப்ப நீ தேவலாத்து பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அடிப்பேன். நான் தயவு செய்து சொல்றேங்க போயிடுக்கான். என்கிட்ட வராதுக்கா நீ. அப்ப காலண்டர் கொடுக்க மாட்டேன். காலண்டர் கொடுக்க மாட்டேன். ராபகதவே இருந்து பேப்பர் இந்த சாக்லேட் தின்ட்டு கவர் கூட கீழே போட மாட்டேன்.
நீ கிளம்பு, நீ வெளியே போயிடு. அப்போ இரு, நான் உனக்கு கவர்மெண்ட் கிட்ட உன்னை மாட்டி விட்றேன் இரு. என்னது கவர்மெண்ட் கிட்ட மாட்டி போட போறா? நான் எல்லாத்துக்கும் டாக்ஸ் கேட்டு வரேன். கவர்மெண்ட் தான் சொல்லிக்குது இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. கண்ணு எதிர்க்கு பார்க்குறோம்மா, பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிற. இப்போ நீ நான் கையில் எடுத்துன்னு வந்துக்கிறா? நீ தானே கடைக்கு வந்த கவர் எடுத்துன்னு வரணுவ. எடுத்துன்னு வந்தல, எடுத்துன்னு வந்தா உன் மேலே தான் கேஸ் போடுவாங்க. நீங்கள் ஏன் விற்கிறீங்க? நாங்கள் விற்கிறோம், நீங்கள் ஏன் வாங்குறீங்க? நீங்கள் வாங்கவே தான் நாங்கள் விற்கிறோம். நீங்கள் வேணாம்னு சொன்னால் நாங்கள் ஏன் விற்க போகிறோம்? நான் வேணாம் தான் சொல்கிறேன். நான் வரும்போது துணி பை ஏற்றணும். போ, உங்களுக்கு வக்கு இல்லாம தான் மடியில் வாங்கிட்டு போகிறீங்க. அந்த கருமாந்திரத்தை பார்க்கணும் தான் நான் இதில் போய் கவரில் போட்டு கொடுக்குறேன். வாங்கி எங்கேயும் வாங்கிக்கிங்க, அங்கேயும் போய் ஒரு பெல் அடிப்பீங்க நீங்கள். சரி, அதை விட ஒரு பையன் வந்தானே, என்ன குத்தா அவங்ககிட்ட? முத்தேன். அதுக்கு தான் ட்ரை பண்ணாதேன்னு தான் பார்த்தேன். நான் குத்தாமிச்சு என்ன அது பொய் சொல்லாமல் சொல்லணும். அது ஒன்றும் இல்லை. என்னக்கா வேணும் உனக்கு? ஏய், அந்த பையன்கிட்ட என்ன குத்தாமிச்சோன்னு கேட்டேன். ஏதோ குத்தாமிச்சோ கூடாங்க, ஏதோ வயிற்று போய்ப்பு ஏதோ பண்ணுகிறான். ஏன் இப்படிலாம் பண்ணுகிறீங்க? இருடி தம்பியே, உனக்கு போலீஸ்கிட்டே மாட்டி விட்றேன். எனக்கா கொத்தமல்லி கருவேப்பிலை தரமாட்டேன் சொன்னேன். இந்தாக்கா மொத்தமாக கவராக எடுத்துமாக்கா, சாப்பிடுக்கா. ஐயா, கருவேப்பிலை சட்னி அரைச்சிக்கா, கொத்தமல்லி குழம்பு வச்சுக்கா, என்னவோ பண்ணிக்க போ. இந்த காஞ்சி பந்து யாருக்கு வேணும்? உன்னை நான் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு உன்னை இந்த கடையே காலி பண்ண வைக்கல, நான் என் பேரையே நான் மாற்றிக்கிறேன். ஏன் ஸ்கூல் படிக்கிற பையன் தானே அந்த பையன். அவனுக்குலாம் நீ கண்ட கர்மந்தத்தை வித்துன்னு தானேக்கிற. ஏதோ வாயில் தலைக்காணி நின்று போனானே, எனக்கு தெரியாது நினச்சினுக்கிறியா? நாங்கள் பஞ்சு தலைக்காணி வைக்கிறேன், சைடு பிஸ்னஸ். நைட்டு இப்போ பிளாட்ஃபார்மில் போட்டு வைப்போம். 4 தலைக்காணி 100 ரூபா வேணுமாக்கா? 4 தலைக்காணி 100 ரூபாய் இவர் தராரு. இதை நான் நம்பணும். எங்கள் அப்பா டாடா ஏசியில் வித்துன்னு போவாரு. 4 தலைக்காணி இருந்தால் உள்ளங்கையில் மடிச்சு குத்தாமிச்சியா? அவ்வளோ தலைக்காணியா விற்கிற நீ சின்னதா? நாக்குக்கு தலைக்காணிக்கா? இதோ இரு, நாக்கே துண்டா வெட்டிடுற மாதிரி மாட்டி விடுறேன் இரு. தயாரிக்கிறேன்னு விட்டுடுற. எங்களை மாதிரி அப்புறம் நீ சப்புறம் நீ பிடிச்சிக்கிற. நீ வாங்குற 1 ரூபா 2 ரூபாய்க்கு நான் வியாபாரம் பண்ண முடியுமா? நீங்க ஏன் வாங்குறீங்க? அந்த பையனை பத்தியா 50 ரூபா தான் ஆரம்பத்துல. இப்ப பாரு 250 ரூபா குத்துக்கிறேன் சொன்னா வாங்கி போயினேன்ட்டான். இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்தா போதும். 4 200 எவ்வளவு ஆச்சு? 800 ரூபாய் ஆச்சு. அழகா சமாளிச்சு போயினே இருப்பேன். நீ தூக்கிட்டு வந்துட்ட. தேஞ்சு போன 1 ரூபாய் தூக்கின்னு கருவேப்பிலை கொத்தமல்லி ஓடின்னு அடே அழகா நேக்க. இது சும்மா மேல அப்படியே பார்வைக்கு தான் கடை பழுகுது. இது இல்லக்கா, இதுதான் அடியில் தான் மெயின் பொருளே இருக்குது. சும்மா அப்படியே எல்லாருக்கும் கண்ணு ஊத்தணும்ல, அதுக்காக இது மேல அடி செட்டிங். வேட்டி தூக்கு ஏமாத்திர வச்சுக்கிற பாப்பா. வேட்டி தூக்குனா ஒன்னும் இருக்காதுக்கா. ஏங்க வேட்டி தூக்க சொல்ற? அசிங்கமா? இந்த மேல போட்டு வச்சுக்கிற படுத்த மாதிரி அந்த வேட்டி தூக்கு. உள்ள நாக்குது பாப்போம். இல்ல பண்டிலா கட்டி வச்சுக்கிறேன், நான் தான் பார்த்தனே. ஆமணி பஸ்ல ஏத்திடுவாங்க. பெங்களூரு அந்த ஊர் இந்த ஊர் அங்கங்க வெளிநாட்டுல இருந்து வர பஸ் போகுது. எல்லாத்தையும் போட்டு வந்து இங்க ஒரு 100 200 குத்து டிரைவர் குத்துறா, மொத்தத்தை தான் குத்துருவாங்க. ஒற்றுமை எங்களுக்குள்ளக்கா. இது மாதிரி எத்தனை பிரான்ச் ஓபன் பண்ணிக்கிறா? நாங்க மட்டும் எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க ஆயா, எங்க தாத்தா எல்லாம் அங்கங்க ஒரு பொட்டி கடை, மொத்தம் 10 கடை இருக்குது. ஐஸ்வரிங்க ஊரியா அழிச்சிட்டோம். பாதி பேர் செத்து போயிட்டான், மீதி கொஞ்சம் பேர் உலாத்தி நிற்கிறான். அது இப்ப இன்னைக்கு நாளைக்கு செத்துருவேன் நினைக்கிறேன். ஆரம்பத்துல 1 தாங்க வச்சிருந்தான். இப்ப 16 பழுக்கு 16 வைக்கிறான். 1 போட்டா என்னன்னு கூட தெரியலன்றான். அவ்வளவு ஐதுறான். வந்து செத்துருவான். ஐயோ சிச்சினே இரு. எல்லாம் செத்துட்டு திரும்ப ஊரெல்லாம் கூடும். என்னத்துக்கு? சாவுக்கா. அப்பவும் திரும்ப நானே அப்படியே அப்பால அவனை கிட்ட ஜெயில குத்து. நீ மட்டும் இதெல்லாம் ஜாலியா இருப்பேன். வேலை மூஞ்சும் பாரு நல்லா இருறியே. எனக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை தரமாட்டேன்ட்டல. நீ இப்போ நீ பேசுனது எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். மாட்டி விட்றேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. அந்த கும்பலா நீங்க? எந்த கும்பலா இருந்தா உங்களுக்கு என்ன? ஒண்ணு நடக்கூடாதுன்றீங்க. ஒன்னே சோசியல் மீடியால போட்டு ஆண்டு லைக் வாங்குறதுக்கு என்னென்ன வேலை பாக்குறீங்க? ஏப்பா ஐயோ, அந்த காலத்துல போன் நாங்க வச்சுட்டு சும்மா தடவத்து கூட இல்லை. உடனே இப்ப பேசிட்டு இப்படி திரும்பத்துக்குள்ள எங்க போன்ல வந்துருத்துனேன் நான் பேசுனது. எனக்கு அப்ப என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறியா? டக்குன்னு வந்துதுன்ற என் வீடியோலாம். ஆமா, நீங்க பெரிய பெண் குயின் இல்ல, நீங்க நீச்சல் அடிக்கிற வீடியோ எல்லாம் போடுறீங்க. நான் பாக்குறதுக்காக உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். உன்னெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். நீ வெளியே போயிடு. ஏக்கா தலை வலிக்குது, தொண்டை வலிக்குதுக்கா, வெயில உட்கார முடியலக்கா. அது பேருக்கா இதுவே வாய் தந்து பேசுதுக்கா. சனி நான் அனுப்பிச்சு விடுது அப்படின்னு கிடக்குது. கிளம்பு. ஏதோ ஆப்பர்லாம் இல்லையா? ஆப்பர் தானே, ஆப்பர் இருக்குது. போனி ஆப்பர். கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது, ஆப்பர் எதுவும் இல்லை. எத்தனை போயிடுக்கா, தயவு செஞ்சு போயிடு. நான் ஒன்றும் சொல்ல, நான் உன்னை எது திட்டல, அடிக்கல, உதைக்கல. நீ இது எத்தனை போகணும்னு போயிடு. வெங்காயம் தானே கேட்டேன். வெங்காயம் தானே 4 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டேன். அப்புறம் என்னத்துக்கு போங்க வந்தா? எனக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குற சாக்கில் காலன் ராட்டை வாங்கி போலான்னு வந்தேன். காலன் ராட்டை அடிக்கலக்கா. இப்போதான் போட்டோ இப்படி போஸ் குத்து சைடில் இப்படி குத்து வச்சுக்கிறேன் நான். வந்து உன் ராசி பலன் என்னது? எல்லா ராசியும் நல்ல ராசியாக போட்டுருவோம். வருஷம் ஃபுல்லாக என்ன ராசியா? அதெல்லாம் நீயே போட்டுருவ.
நாங்களே தானே அடிக்கிறோம். ஏய் தயவு செஞ்சு என்ன சாமி படம் கிமி படம் போட்டு கொடு. உன் வருஷம் வருஷம் உன் மூஞ்சியே வீட்டில் பார்த்து பார்த்து ஒன்று கூட விளங்க மாட்டுது தெரியுமா? பெருமை கோயிலுக்கு இது, பஜனை என்னட கோயில், பஜனை கோயில், பிள்ளையார் கோயில் ஒண்ணுக்கு இது, அப்படியே போனா சிவன் கோயில் ஒண்ணுக்கு இது, அண்ணாண்ட முருகர் கோயில் ஒண்ணுக்கு இது, இந்த பக்கம் போனா மாரியம்மன் கோயிலுக்கு இது. கோயிலுக்கு போய் பூசாரிட்டு வாங்கிக்கோ, சாமி படம் போட்டு போ, வாங்கிக்க போ. ஐயே ஐயா இங்க என்கிட்ட நான் வியாபாரம் போட்டு என் காசு போட்டு நான் உங்களுக்கு காலண்டர் எடுத்து தருவேனா? உனக்கு பிள்ளையார் போட முருகர் போட்டு தருவாங்களா? என் போட்டோ தான் போடும். அப்படி சிரிச்சா மாதிரி தான் இருக்கும். விருப்பம் தான் வாங்கிக்கோங்க, இல்லாட்ட போங்க. ஐயே பெருசா சொல்லிக்கிறானு கெட் அவுட் மாதிரி. இப்படி பெருசா கெட் அவுட் மாதிரினா என் வீட்டு சைஸே இத்தனோட தான் இருக்கும். கெட் அவுட் மாதிரினா நான் உள்ள தூக்கி வைக்கிறதா உன் பூஞ்ச? வெளியே மாட்டிக்க, சூப்பரா இருக்கும். என்னை பாரு யோகா வரும், நான் உன்னை மாட்டிக்கிறேன். ஆளை மூஞ்சி பாரு. தரணுமா வேணாவா? எனக்கு வேணும். எனக்கு இந்த என்னது முஸ்லீமு கிறிஸ்டின் இந்து 3 படமும் சேர்ந்த மாதிரி ஒரு காலண்டாட்டம் வேணும். என்ன அதெல்லாம் ஒண்ணு சேர முடியல. இதுல ஒண்ணு சேர்க்கிற பத்தியா? தெய்வம் காணி 3 ஒண்ணா கேட்ட பத்தியா? உனக்கு என்ன பொருள் வேணுமோ அதுக்கா நீ வாழ்க வளர்க எல்லாம் பண்ணுங்க. நீ சாகு, உனக்கு சாவே கிடையாதுக்கா, போக. சூப்பரு. அப்ப நீ ஏந்துரு, நாங்க உட்காந்துக்கிறேன். உடனே வா. உடனே தான் ஏந்துரு. அதான் எடுத்துக்கணும். நல்லா ஏந்துரு. 3 மாதமா எம்மாதம் இல்ல, எம்மதமா சம்மதம். அதுக்கு தான் உட்காருங்க. வா, வியாபாரத்தை பண்ணு, கிளம்புறேன் வா.